இன்றைய தினம் ஞானப்பிரகாசம் கிஷோரை சாவகச்சேரி உபதவிசாளர் பதவியிலிருந்து நீக்கிய வழக்கானது எழுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தது. ஒரு தெரியும், கடந்த 24/7/2025 இறுதி விவாதம் நிறைவேற்று இன்றைய தினம் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் எங்களால் ஒரு விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டது. ஒரு மனு சத்திய கூற்று அனைத்து நாளைய தினம் நடைபெறவுள்ள தெரிவினை 28/7/2026 வரை 28/7/2026 நடைபெற இருந்த தேர்தலை இவ்வழக்கிலே தீர்ப்பு வரும் வரை அந்த தேர்தலை நடாத்த வேண்டாம் என கட்டளையிடுமாறும் அன்று நாங்கள் கோரியிருந்தோம். இருப்பினும் 1ஆம் 2ஆம் எதிர்மனிதார்கள், அதாவது ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் பிரதிநிதித்துவப்படுத்த கற்றிருந்த அரசு சட்ட அதனுடைய கடுமையான ஆட்சேபனை காரணமாக, குறிப்பாக அரசு செலவிலே வர்த்தமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அதனால் தங்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்வைக்கப்பட்ட விவாதத்தின் அடிப்படையிலே குறித்த கோரிக்கையானது கௌரவ மன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த சூழலே நாளைய தினம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய உபதவிசாளர் பதவிக்கான தெரிவு நடைபெற உள்ளது. ஒரு சட்டத்திரணி என்பதற்கப்பால் உள்ளூராட்சி நிறுவனங்கள், மாகாண சபைகள், தமிழ் மக்களினுடைய பொது நிறுவனங்களிலே ஜனநாயகம் மேலோங்க வேண்டும் என விரும்புகின்ற ஒருவன் என்ற அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, குறித்த சாவச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவியிலிருந்து கிஷோர் நீக்கப்பட்டமை ஜனநாயக விரோதமானது என்று பொதுவாக பரவலாக அனைவரும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து. தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெளிப்படையாக அதனை சொல்லியிருக்கின்றார். இந்த கட்டத்திலே சாவகச்சேரி நகர சபையிலே அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகள் எமது உள்ளூராட்சி சபைகள் ஜனநாயக ரீதியாக செயற்படுவதாக இருந்தால் குறித்த தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான கூட்ட நடப்பெண்ணை வழங்க வேண்டுமா? இதேச்சாதிகாரமாக ஜனநாயகத்துக்கு முரணாக, சட்டத்துக்கு முரணாக நீக்கப்பட்ட கிஷோருடைய உபதவிசாளர் பதவி வேறொருவரை கொண்டு நிரப்ப வேண்டுமா என்பதனை சாவகச்சேரி நகர சபையிலே அங்கத்துவம் வைக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கட்சி பேதங்களுக்கு அப்பால் உள்ளூராட்சி சபைகளினுடைய உள்ளார்ந்த ஜனநாயக தன்மையை காப்பாற்றுவதுதான் நோக்கமாக இருந்தால் நாளைய அந்த தெரிவு தொடர்பான முடிவுகள் அதனை சொல்லும். கிஷோரனுடைய பதவி அன்றைய தினம் வேறு ஒருவரை வைத்து நிரப்பப்படுமாயின் பதவிகள் மாத்திரமே குறிக்கோள் என்ற நிலைப்பாடு உறுதி செய்யப்படும். அதற்கு மாறாக ஒரு செய்தியை இந்த கட்சிகள் சொல்லுமா என்பதனை பல்வேறு தரப்புகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலே நாளைய தினம் நடைபெறுவது உபதவிசாளர் பதவிக்கான தெரிவை அன்றி கிஷோரனுடைய உறுப்புரிமை இன்னும் அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்படவில்லை. அந்த உறுப்புரிமையை நியமிக்காமல் இந்த தேர்தல் நடத்தப்படுவது சரியா என்ற கேள்வியும் எழுகின்றது. இவை எல்லாற்றுக்கும் அப்பால் கிஷோர் தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து வெவ்வேறு தளங்களிலே கொண்டு செல்வார். 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 இந்த வழக்கில் தீர்ப்பை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி. இன்றைய தினம் ஞானப்பிரகாசம் கிஷோரை சாவகச்சேரி உபதவிசாளர் பதவியிலிருந்து நீக்கிய வழக்கானது எழுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தது. ஒரு தெரியும், கடந்த 24/7/2025 இறுதி விவாதம் நிறைவேற்று இன்றைய தினம் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் எங்களால் ஒரு விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டது. ஒரு மனு சத்திய கூற்று அனைத்து நாளைய தினம் நடைபெறவுள்ள
தெரிவினை 28/7/2026 வரை 28/7/2026 நடைபெற இருந்த தேர்தலை இவ்வழக்கிலே தீர்ப்பு வரும் வரை அந்த தேர்தலை நடாத்த வேண்டாம் என கட்டளையிடுமாறும் அன்று நாங்கள் கோரியிருந்தோம். இருப்பினும் 1ஆம் 2ஆம் எதிர்மனிதார்கள், அதாவது ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் பிரதிநிதித்துவப்படுத்த கற்றிருந்த அரசு சட்ட அதனுடைய கடுமையான ஆட்சேபனை காரணமாக, குறிப்பாக அரசு செலவிலே வருத்தமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அதனால் தங்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்வைக்கப்பட்ட விவாதத்தின் அடிப்படையிலே குறித்த கோரிக்கையானது கௌரவ மன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த சூழலே நாளைய தினம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய உபதவிசாளர் பதவிக்கான தெரிவு நடைபெற உள்ளது. ஒரு சட்டத்திரணி என்பதற்கப்பால் உள்ளூராட்சி நிறுவனங்கள், மாகாண சபைகள், தமிழ் மக்களினுடைய பொது நிறுவனங்களிலே ஜனநாயகம் மேலோங்க வேண்டும் என விரும்புகின்ற ஒருவன் என்ற அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, குறித்த சாவச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவியிலிருந்து கிஷோர் நீக்கப்பட்டமை ஜனநாயக விரோதமானது என்று பொதுவாக பரவலாக அனைவரும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து. தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெளிப்படையாக அதனை சொல்லியிருக்கின்றார். இந்த கட்டத்திலே சாவகச்சேரி நகர சபையிலே அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகள் எமது உள்ளூராட்சி சபைகள் ஜனநாயக ரீதியாக செயற்படுவதாக இருந்தால் குறித்த தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான கூட்ட நடப்பெண்ணை வழங்க வேண்டுமா? இதேச்சாதிகாரமாக ஜனநாயகத்துக்கு முரணாக, சட்டத்துக்கு முரணாக நீக்கப்பட்ட கிஷோருடைய உபதவிசாளர் பதவி வேறொருவரை கொண்டு நிரப்ப வேண்டுமா என்பதனை சாவகச்சேரி நகர சபையிலே அங்கத்துவம் வைக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கட்சி பேதங்களுக்கு அப்பால் உள்ளூராட்சி சபைகளினுடைய உள்ளார்ந்த ஜனநாயக தன்மையை காப்பாற்றுவதுதான் நோக்கமாக இருந்தால் நாளைய அந்த தெரிவு தொடர்பான முடிவுகள் அதனை சொல்லும். கிஷோரனுடைய பதவி அன்றைய தினம் வேறு ஒருவரை வைத்து நிரப்பப்படுமாயின் பதவிகள் மாத்திரமே குறிக்கோள் என்ற நிலைப்பாடு உறுதி செய்யப்படும். அதற்கு மாறாக ஒரு செய்தியை இந்த கட்சிகள் சொல்லுமா என்பதனை பல்வேறு தரப்புகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலே நாளைய தினம் நடைபெறுவது உபதவிசாளர் பதவிக்கான தெரிவை அன்றி கிஷோரனுடைய உறுப்புரிமை இன்னும் அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்படவில்லை. அந்த உறுப்புரிமையை நியமிக்காமல் இந்த தேர்தல் நடத்தப்படுவது சரியா என்ற கேள்வியும் எழுகின்றது. இவை எல்லாற்றுக்கும் அப்பால் கிஷோர் தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து வெவ்வேறு தளங்களிலே கொண்டு செல்வார். 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 இந்த வழக்கில் தீர்ப்பை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி. சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் பதவி வரிதாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது.